Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's kitchen. பன்னீர் டிக்கா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் மட்டனை வச்சு தானே ட்ரை பண்ணுறோம். பன்னீரை வச்சு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கணும். ஒரு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறணும். இன்னொரு சைடு தண்ணி கொதிச்சிருச்சு. ரைஸு சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த சைடு வதங்கிட்டுருக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி புதினா ஆட் பண்ணிக்கணும். 1 கப் பன்னீர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சார்கோல் வச்சு கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. ஸ்மோக்கி ஃப்ளேவர் அப்போ தான் நல்லா கிடைக்கும். வடித்து வச்சிருந்த ரைஸை ஆட் பண்ணிக்கணும். கால் கப் பாலில் குங்குமப்பூவை ஃபுட் கலரோ சேர்த்துக்கோங்க. சிம்மில் 20 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.